அதற்கு பின் சன்னிதானம் செல்லும் வரை சமதளம்தான். சபரிமலையில் சுவாமி ஐயப்பனுக்கு நடத்தப்படும் உற்சவ காலம் 2 காலகட்டங்களில் நிகழ்கிறது. ஒன்று மண்டல கால பூஜை, மற்றொன்று மகர விளக்கு பூஜை. மண்டல காலம் என்பது கார்த்திகை முதல் நாள் தொடங்கி மார்கழி 11ஆம் தேதி வரை 41 நாட்கள் நடைபெறும் உற்சவம். மகர விளக்கு பூஜை என்பது மார்கழி 1ஆம் தேதி தொடங்கி தை முதல் வாரம் வரை நடைபெறக்கூடியது. அதே மார்கழியில்தான் சிவனுக்குரிய ஆருத்ரா தரிசனம், விஷ்ணுவுக்குரிய வைகுண்ட ஏகாதேசியும் வருகின்றன. ஆக ஹரிஹரன் விழா கொண்டாடும் இந்த மார்கழி கால கட்டத்தையே மணிகண்டன் தன் மகர விளக்கு பூஜையாக கொண்டாடுகிறான். சற்று தூரத்தில் மரக்கூட்டம் என்ற இடம் தென்படுகிறது. அடுத்து செல்லும் இடம் சரங்குத்தி. எருமேலியில் வாங்கிச் சுமந்த சரங்கள் மற்றும் கருப்பு கயிற்றை இந்த சரங்குத்தியில் பக்தர்கள் சமர்ப்பிக்கின்றனர். இரண்டாவதாக வெடி வழிபாடு செய்கிறார். கன்னிசாமி தன் சரத்தை குத்துவதன் மூலம் சபரிமலைக்கு தன் வருகையை பதிவு செய்கிறார்.